நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மாசான தீர்மானத்தை இயற்றிய எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி வெள்ளத்தில் அதிமுகவினர். அதிமுகவில் வருகின்ற மாற்றத்தை பார்த்தும், அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகின்ற கட்சியை பார்த்தும் பொதுக்குழுவில் இருந்த அத்தனை நிர்வாகிகளும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடப்பாடி பழனிசாமியும் சூசகமாக யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் தெரிவித்தார். ஸோ பொதுக்குழுவில் நடந்த விஷயத்தினுடைய தொகுப்புகளை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அது எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசின பேச்சிலிருந்தே தொடங்கலாம் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணங்க. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அதிமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%. பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்திலே வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. அப்போ இந்த 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் இருக்குது. இதுல அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அதிகமா வாங்கியிருக்கிறோம். 84 சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறோம். 15 சட்டமன்ற தொகுதியில 1% வாக்கு தான் குறைவு. 18 சட்டமன்ற தொகுதியில 1-2% வாக்கு தான் குறைவுபட்டிருக்குது. இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவங்க தொண்டர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜக இந்த 2 கட்சிகளே போதும் திமுகவை வீழ்த்துவதற்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வாங்கிய வாக்கும் நாம் வாங்கிய வாக்கும் கூட்டி பாருங்க, 41.3%. நாம் 87 தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் சேர்ந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம். ஸோ 2019 நாம் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தோம். ஆனால் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 75 தொகுதிகள் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதி வெற்றி பெற்ற நாம் அதுக்கு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் 75 தொகுதிகள் வெற்றி பெற்றோம். அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரி அணுகுகின்றார்கள், சட்டமன்ற தேர்தலை ஒரு மாதிரி அணுகுகின்றார்கள். அதனால் இந்த முறை நாம் 84 தொகுதிகளில் இந்த 2 கட்சியும் இணைந்தால் வெற்றி பெற்றிருப்போம். ஆனால் 84 என்கின்ற போது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் 210 இடங்களில் வெற்றி பெறுவோம். அதனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு திமுக கூட்டணி பலமாக இருக்குது, திமுக கூட்டணி பலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வாயை வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அதிமுக கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கள நிலவரம் உண்மை இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க தான் இருந்தாங்க, நாம் தனித்தனியாக தான் நின்னோம். ஆனால் 2 பேரும் சேர்ந்தா அவங்கள நம்ம வீழ்த்திடுறோம். அது மட்டும் இல்லை, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 1000 ரூபா கொடுத்தாங்க இல்லையா, அந்த 1000 ரூபா வாங்கிக்கணும் கூட நம்ம 2 பேர் கூட்டணிக்கு தான் ஓட்டே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 43.3% ஓட்டு போட்டால் நம்மளுக்கு 41.3% ஓட்டு போட்டிருக்காங்க. 2 பேருக்கு இடையில 2% வாக்கு தான். ஸோ அதனால் 1000 ரூபாய் விஷயமோ இலவச பேருந்து விஷயமோ எந்த இடத்திலும் திமுகவுக்கு கை கொடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக மீது மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் அடாவடி அடிக்கிறான், ஆக்கிரமிப்பு பண்ணுறான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், காசை பறிக்கிறான். ஸோ இந்துக்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிறான். அதனால் மக்கள் வெறுப்படைந்து இருக்கின்றார்கள். நிச்சயமாக திமுகவை தோற்கடிப்பதற்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணியே போதும். ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போகுது. அதனால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஸோ அதிமுக மற்றும் பாஜக 2 கட்சிகள் சேர்ந்தாவே 210 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை விட்டுருக்கின்றாரு. ஆனால் அங்கே அதிமுக கூட்டணியினுடைய வாக்கு வங்கியை முழுசாக சேர்த்துக்கிறார். ஆனால் அந்த வாக்கு வங்கி வர்றதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்க? பன்னீர்செல்வம் காரணமாக இருந்தார், டிடிவி தினகரன் காரணமாக இருந்தார், அண்ணாமலை காரணமாக இருந்தார். இந்த 3 பேரையும் ஒதுக்கி விட்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்
நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின அதே வாக்கை வாங்க முடியுமா? அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்கெல்லாம் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் கட்சியில் யாரும் இணைப்பதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் ஒரு மகத்தான தீர்மானம் ஏற்றிருக்கின்றார்கள். அதனால் மற்றற்ற மகிழ்ச்சியில் அதிமுகவினர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அந்த தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, திமுக மட்டும்தான் பொது எதிரி. அதை எதிரின்னு எவன் நினைக்கிறானோ அத்தனை பேரும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படின்ற கதவை திறந்து வைத்திருக்கின்றார். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கார், இல்லைன்னு சொல்ல. என்ன கண்டிஷனு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த கூட்டணிக்குள்ள வருகின்ற போது அதிமுக விதிக்கின்ற கண்டிஷனை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். ரெண்டாவது, உண்மையாகவே வெற்றி பெறத்துக்கு உழைக்கணும். மூன்றாவது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று ஏற்றுக்கணும். நான்காவது, இந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்கணும். ஸோ இத்தனை விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி தான் கணிப்பார். இப்பேற்பட்ட குணநலங்களுடன் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் திமுக வீழ்த்துவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற கதவை திறந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இந்த டிடிவி சேர்ப்பது, பன்னீர்செல்வத்தை சேர்ப்பது, கூட்டணிக்குள்ள அழைச்சி வருவது, இதையெல்லாம் நம்ம அமித்ஷா முடிவு செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதிமுக தான் முடிவு பண்ணும், எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணுவார் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையாக இருக்குது. கூட்டணி தொடர்பாகவும் ஆட்சி அதிகாரம் தொடர்பாக மொத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிமுகவில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம பன்னீர்செல்வம் சொல்கிற மாதிரி அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும், அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும், மக்கள் விரும்பாத ஆட்சியை அகற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் கூட்டணிக்குள்ள யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கணும். அவங்க மட்டும்தான் நமக்கு பொது எதிரி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. ஏற்கனவே அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, நான் பார்த்துக்கிறேன்யா டிடிவி தினகரன் உள்ளே கொண்டு வரது, பன்னீர்செல்வத்தை உள்ளே கொண்டு வருகின்ற விஷயம் தொடர்பாக நான் பார்த்துக்கிறேன்யா, நீ தேவையில்லாமல் எதையும் பேச வேணாயா. அதே மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டும் சேர்ந்துருந்தா நாடாளுமன்ற தேர்தலே நாங்கள் அள்ள வேண்டிய தொகுதி அள்ளியிருப்போம். இப்போ சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பெருமையாக சொல்லுகின்ற போது நம்ம டிடிவி இல்லாமல், நம்ம பன்னீர்செல்வம் இல்லாமல், அண்ணாமலை இல்லாமல் அதெல்லாம் முடியவே முடியாது. அவங்களை எப்படியாவது கொண்டு வரணும். ஸோ அவங்க இல்லாமல் நம்ம வெற்றி பெறதுக்கு ஏதாவது வியூகம் வச்சிருக்கியா, ஐடியா வச்சிருக்கியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா கேட்டிருப்பாரு. இல்லை சாமி, நான் என்ன ஐடியா வச்சுக்கிறேன், நானே 5 வருஷமாக ஆட்சி விட்டுட்டு சும்மா தான் உட்காந்துருக்கேன், சம்பாதிக்காமல் கூட இருக்கிறேன், கையில் காசு கூட கிடையாது, நீங்கள் கொடுத்தாதான் சாமி அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போனா எடப்பாடி பழனிசாமி நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு, நான் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்கிறேன், நீ அதிமுகவில் அவங்கெல்லாம் அதாவது அதிமுக கூட்டணியில் அவங்களாம் சேர்க்கின்ற போது என்ன கண்டிஷனை போடுறியோ அதை வெளிப்படையாக போடு, எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் கருவறுக்காது. ஏன்னா கூட்டணிக்குள்ளே வர்றவனுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுவான். ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம், ஆட்சி போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்படிலாம் எந்தவித கதையும் விடாத, எந்தவித ரீலும் விடாத, அவனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர, ஆனால் கட்சிக்குள்ளே கொண்டு வரல. உன் கட்சியும் ஆட்சியும் 2021 வரைக்கும் காப்பாற்றினது நாங்கள் தான். அதனால் இப்போ பன்னீர்செல்வம் வந்தாவோ, இப்போ டிடிவி வந்தாவோ, இப்போ சசிகலா வந்தாவோ கட்சியை கைப்பற்றி விடுவாங்களோ, இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்திலிருந்து அகற்றி விடார்களோ அப்படின்னு நினைக்காது. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது சசிகலாவும் டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் அதிமுகவில் செல்வாக்காக இருக்கின்ற பொழுதே அவங்கள தூக்கி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சோம். ஆனால் இப்போ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் செல்வாக்கு இழந்துட்டு இருக்காங்க. உன்னை விட்ட ஆள் இல்லை என்று அதிமுக நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவங்க வந்தால் பயப்படுற, நான் பார்த்துக்கிறேன் கம்முனிரியா அப்படின்னு அமித்ஷா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட உறுதி கொடுத்துருப்பார். அதனால தான் ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க, திமுக தான் பொது எதிரி, அவங்கள வீழ்த்துறதுக்கு யார் வேண்டுமானாலும் எங்களுடன் கைகோர்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி விட்டார். அதிமுக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி, பாஜக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு திமுக வீழ்த்திட்டியா, இதற்கு பிறகு திமுகவில் எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி நம்மளை வீழ்த்த முடியாது, நம்ம தான் ஏன் மாசு அப்படின்னு சொல்லியிருப்பதுனால பன்னீரும் உள்ளே வரணும், டிடிவியும் உள்ளே வரணும் என்பது எடப்பாடி பழனிசாமி எண்ணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒற்றை நோக்கம் என்று வேற சொல்லியிருக்காங்க. மற்றபடி நாங்கள் கூட்டணி ஆட்சியா இல்லை என்பதை பற்றியெல்லாம் இப்போ முடிவு செய்யலை அப்படின்றதையும் மறைமுகமாக தெளிவுபடுத்துகிறாங்க.
ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா, பங்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற கேள்விகளை எழுப்பாதீங்க. எங்களுடைய ஒற்றை நோக்கம் திமுகவை ஆட்சி விட்டு அகற்றுவது மட்டும்தான் அப்படின்னு தீர்மானமே போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவினர் குஷியாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் வரத்துக்கு முட்டுக்கட்டியா இருப்பாரோ, டிடிவி வரத்துக்கு முட்டுக்கட்டியா இருப்பாரோ, கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்லிவிடுவாரோ அப்படின்னு வந்து தேர்தல் காலத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு அச்சப்பட்ட அதிமுகவினருக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான செய்தியை தந்திருக்கின்றாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை சொல்லுவார், பாருங்க ஏதோ திமுக கிட்ட மட்டும்தான் இந்த தேர்தல் வியூகம் வகுக்கின்ற டீம் இருப்பது போன்றும், இல்லை கருத்து கணிப்பை எடுக்கின்ற டீம் இருப்பது போன்றும், நம்ம கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமே இல்லாத போன்றும், திமுக தான் வெற்றி பெறும், அது 90 தொகுதியை பிடிக்கும், நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 70 தொகுதி பிடிப்பாங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் 38 தொகுதி தான் பிடிப்போம் நம்ம கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளந்து விடலாம். எங்ககிட்டையும் வீக வகுப்பாளர் இருக்காங்க, எங்ககிட்டயும் கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க இருக்காங்க, அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதனால எங்களை யாரும் குழப்ப முடியாது என்ற விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக பேசியிருக்கின்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு நினைவும் இருக்கத்தான் செய்யும். இந்த 2024 தேர்தலில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டியிடல. ஆனால் இப்போ போட்டியிட போறார் 2026 தேர்தலில். அவரு யாருடைய வாக்கை பிரிப்பாரு? ஒருவேளை பாஜக விழுந்த வாக்கையோ, இல்லை அதிமுக விழுந்த வாக்கையோ, இல்லை திமுக ஆதரவு வாக்கையோ, இல்லை திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்கையோ நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரிப்பார். அப்படி பிரிக்கின்ற பொழுது அது யாருக்கான பாதிப்பா இருக்கும்? திமுகவுக்கான பாதிப்பா, இல்லை அதிமுகவுக்கான பாதிப்பா அப்படின்னு அவரு சிந்திச்சு இருப்பார். அதனால விஜய் உள்ள வந்ததுனால நாம மீண்டும் விடாப்பிடியாக இருந்தோம்னா 2021 வாங்கின 75 தொகுதி கூட வாங்க மாட்டோம், அப்புறம் அதிமுக செல்வாக்கு இழந்துடும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால விஜயை கூப்பிட்டு பார்த்தோம், அவன் வரல. அப்படியே வரதா இருந்தா கூட பாஜக தடையா இருக்கிறது. அதனால இப்போ நம்முடைய பதவியை காப்பாற்றிக்கணும். ஏன்னா அதிமுக வெற்றி பெற்றா மட்டும்தான் இப்போ கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்னா இருப்பான். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே சுகம் இல்லையா? ஏன்னா தொடர்ந்து அதிமுக தோத்ததும் இல்லை, தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றதும் இல்லை. ஆனால் தொடர்ந்து அதிமுக தோத்து போச்சு, தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று விட்டது. எதுக்கு அவனை தலைமையில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினகரனும் பன்னீர்செல்வம் கழகத்தை மூட்டுவாங்க. உடனடியாக முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு வரும். பிறகு கொங்கு மண்டலத்திலிருந்து நம்ம செங்கோட்டையன் எதிர்ப்பு கிளம்புன மாதிரி அங்கேயும் 4 பேர் எதிர்ப்பு கிளம்புவான். பிறகு வன்னியர் மண்டலத்திலையும் எதிர்ப்பு வரும். ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் அவர்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் யார் வேண்டுமானாலும் வரலாம். திமுக வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கம். திமுக வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் சிந்தனை கொண்டிருக்கின்றனோ அவங்க மட்டும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்றது கதவை திறந்திருக்கின்றார். ஆனால் முடிவெல்லாம் நான் தான் எடுப்பேன். என்னென்ன கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுகின்ற விஷயங்கள் இருக்குதோ, எந்த தொகுதி, எவ்வளோ பணம், ஆட்சியில் பங்கா இல்லையா, என்ன வாரியம், யாருக்கு வாரியங்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் நான் தான் பேசுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கின்றார். ஏன்னா கண்ட்ரோல் எல்லாம் என்கிட்ட இருந்தாதான் பிஜேபி அடங்கியிருக்கும், இல்லை அவங்க ஆதரவுடன் வருகின்றவங்களும் அடங்கியிருப்பாங்க என்பது எடப்பாடி பழனிசாமி எண்ணம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், அதே மாதிரி KP முனுசாமியாக இருக்கலாம், அதே மாதிரி CV சண்முகமாக இருக்கலாம், RB உதயகுமாராக இருக்கலாம், இவங்க அத்தனை பேரும் ஆவேசமாக பேசினாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை வைத்து பார்க்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையும் நான் உங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, திமுகவை எதிர்கொள்வதை அவங்க லேசாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் கூடவே இருந்து காலை வாரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களை கண்டறிந்து அவங்க கிட்டேருந்து எச்சரிக்கையாக நீங்கள் வேலை பார்க்கணும். ரெண்டாவது, நமக்கு துரோகிகள் இருக்கிறாங்க வெளியில், அவங்களையும் கொஞ்சம் கண்டறிந்து அவங்களுக்கு என்னென்ன பாடத்தை போட்டணுமோ அந்த பாடத்தை புகட்டி விட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்ம கட்சி வெற்றி பெறுகின்ற வியூகத்தை வகுக்கணும். அதனால் நம்ம கூட இருக்கக்கூடிய துரோகிகளும் வெளியில் இருக்கக்கூடிய துரோகிகளையும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அடையாளம் கண்டுக்கணும். அந்த துரோகிகளை விரட்டடித்து விட்டு நம்ம வெற்றி பெறணும். அவங்களுக்கு எதிராக தான் நம்ம கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமியும் சரி மற்றவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் 2021 கட்சிக்குள்ளே இருந்து காலை வாரினாங்க, வெளியில இருந்தும் துரோகியா இருந்து காலை வாரினாங்க, திமுகவுக்கு வாக்களிக்க சொன்னாங்க. அதிமுக வெற்றி பெற்று விடக்கூடாது என்ற ஒரே அஜெண்டாவில் அவங்களாம் வேலை பார்த்தாங்க. அதனால இந்த தேர்தலில் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்றதையும் தெளிவுபடுத்தினாங்க நம்ம CV சண்முகம் எல்லாம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, நம்முடைய KP முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரினா எதிரியாவே வைங்க. ஏன்னா எதிரியை போயிட்டு என்னுடைய பங்காளி என்று சொல்லிக்கிட்டுலாம் தெரியாதீங்க, அது தேர்தலில் கை கொடுக்காது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஏன்னா இப்போ ஒன்று நாம் வெற்றி பெறுவோம், இல்லைன்னு வச்சுக்கலாம் திமுக வெற்றி பெறும், நாம் 2 பேரும் பங்காளிகள் தான். எப்போதும் தமிழக அரசியல் களமானது அதிமுக அல்லது திமுக இப்படி தான் மாறி மாறி வந்திருக்குது. நம்மளுக்குள்ளே தான் போட்டி என்று சொல்வதை விட நானும் திமுக காரணம் ஒன்று தாண்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடாதீங்க. அவன் எதிரினா எதிரி தான். அதே மாதிரி விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் வந்து கூட்டணிக்கு வரப்போறது கிடையாது, தேர்தல் காலத்தில் நிற்கிறார். அவர் நட்பு சக்தி கிடையாது.
அவர் ஜெயலலிதாவையும் உரிமை கொண்டாடுறாரு, எம்ஜிஆரையும் உரிமை கொண்டாடுறாரு, அண்ணாவையும் உரிமை கொண்டாடுறாரு. அதிமுக எதெல்லாம் அடையாளம்னு சொல்றாங்களோ அத்தனை அடையாளத்தையும் நம்ம விஜய் எடுத்துக்கிறார். அவர் நமக்கு எதிரி, நட்பு சக்தி கிடையாது. நம்ம கூட்டணிக்குள்ள வந்தா நட்பு சக்தி. அதனால எதிரினா எதிரி மாதிரியே பாருங்க. அந்த எதிரி எப்படி டீல் பண்ணணுமோ அது மாதிரி டீல் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா கோட்டை விட்டு தான் நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மொத்தத்துல பன்னீர்செல்வம் வருவாரா, டிடிவி வருவாரா, சசிகலா வருவாங்களா அப்படின்னு ஏங்கி தவித்த அதிமுகவினருக்கு அவங்கெல்லாம் ஒரு தனி கட்சி தொடங்கி அதிமுக கூட்டணி வைப்பதில் எந்தவித தடையும் இல்லை. எங்களுக்கு பொது எதிரி திமுக தான், திமுக வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் நோக்கம் என்று தெளிவாக சொல்லியிருப்பதனால அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் குஷியா இருக்கின்றார்கள். அதையே தீர்மானமாக ஏற்றிருப்பது இதுவரைக்கும் அதிமுகவில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள்லேயே இதுதான் மாசான தீர்மானம் என்று சொல்லிட்டு அதிமுகவினர் கொண்டாடுகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி கலர் நிலவரத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியா எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். யானைக்கு தும்பிக்கை தான் நமக்கு நம்பிக்கை தான். எல்லாரும் போய் வேலை பாருங்க. திமுகவுடைய சதி வேலைகளை நாம கணிக்கவே முடியாது. அவங்க கள்ள ஓட்டு மூலமாக தான் வெற்றி பெற்றார்கள். அதை எஸ்ஐஆர் மூலமாக நீக்கி இருக்கிறாங்க. அதனால திமுக பதட்டத்தில் இருக்குது. ஆனா நம்மளை தோக்கடிப்பதற்கு மீண்டும் அந்த ஆயுதத்தை எடுப்பாங்க, விடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பொதுக்குழுவானது அதிமுகவினுக்கு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது. அதுவும் உணவு வகைகளை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு செயற்குழு என்றாலே எடப்பாடி பழனிசாமி சைவம் தான் போடுவார். இந்த முறை அசைவமும் போட்டிருக்காரு. சும்மா அசத்தி இருக்கின்றார், அசத்தி. அதனாலே மகிழ்ச்சி வெள்ளத்தில் சென்றிருக்கின்றார்கள். ஆட்சியை பிடிக்குதா இல்லை என்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.